அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ என்பிபி கட்சிக்கு விலை போய்விட்டார்கள். தமிழ் பேசுகின்ற சகல தமிழ் தேசிய மக்களும் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து தேசிய தலைவர் வகுத்த அந்த கொள்கையின் அடிப்படையிலே நாங்கள் இவர்களை பலப்படுத்தி மக்கள் மத்தியிலே அமோக செல்வாக்கை பெற்று எங்களுக்கு உரிய ஒரு விடிவெள்ளியாக அந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இன்று ஒன்றிணைந்திருக்கின்றோம். வணக்கம். நாங்கள் ஐக்கிய தமிழர் ஒன்றியத்தை சேர்ந்தவர்கள். ஐக்கிய தமிழர் ஒன்றியம் என்று சொல்லுவது கடந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே சுயேட்சை குழுக்களாக போட்டியிட்ட சுயேட்சை குழுக்களை ஒன்றிணைத்து அமைக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சிதான் ஐக்கிய தமிழர் ஒன்றியம். இந்த ஐக்கிய தமிழர் ஒன்றியம் இம்முறை உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிடுவதற்கு முன்வந்திருக்கின்றது. அவ்வாறு போட்டியிடுவதற்கு முன்வந்த எங்களுடைய கட்சியானது எல்லா தமிழ் தேசிய கட்சிகளுடனும் ஒன்றிணைந்து போட்டியிட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தை கொண்டுள்ளது. அதேவேளை தென்பகுதி கட்சிகள் எதுவும் இந்த மண்ணிலே கால் பதிக்கக்கூடாது, அந்த கட்சிகளுக்கு எங்களுடைய தமிழ் வாக்குகள் சென்றுவிடக்கூடாது என்ற இரண்டு மிக பிரதானமான நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த தேர்தலிலே களமிறக்கி இருக்கின்றோம். அந்த வகையில் எல்லா தமிழ் தேசிய கட்சிகளுடனும் இணைந்து போட்டியிடுவதற்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாலும் இன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் நாங்கள் இணையக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் நாங்கள் இணைந்து போட்டியிடுகின்றோம். அதற்குரிய களப்பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் தேசிய தலைவராலே ஆரம்பிக்கப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து சுயநலவாதிகள் விலத்தி கொண்டார்கள். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை தொடர்ந்தும் தக்க வைத்து கொண்டிருப்பவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர். எனவேதான் நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து இருக்கின்றோம். இந்த வீட்டு சின்னக்காரர் வெகு விரைவிலே இன்று கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் சின்னாபின்னப்பட்டு உடைந்து வட்டு நிற்கின்றார்கள். அந்த வீட்டினுடைய கூரைகள் கோப்புசங்கள் எல்லாம் சிதறுண்டு போயிருக்கின்றது. இந்த தேர்தலோடு அது முற்றுமுழுதாக இல்லாமல் வீடு உடைந்து மக்கள் மத்தியிலே இருந்து விலகி செல்லக்கூடிய, மக்கள் மத்தியிலே அடையாளம் தெரியாமல் போகக்கூடிய ஒரு கட்டத்திலே இருப்பதனாலே அந்த ஒரு வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு கட்சியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் அதனுடன் இணைந்திருக்கின்றோம். இணைந்து இருக்கிறது மட்டுமல்ல, நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த தேசிய தலைவர் வகுத்த அந்த கொள்கையின் அடிப்படையிலே நாங்கள் இவர்களை பலப்படுத்தி மக்கள் மத்தியிலே அமோக செல்வாக்கை பெற்று எங்களுக்கு உரிய ஒரு விடிவெள்ளியாக அந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இன்று ஒன்றிணைந்திருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அவர்களோடு இணைந்து போட்டியிடுகின்றோம். இதே நேரம் எங்களுடைய இன்று என்பிபி கட்சியுடன் சேர்ந்திருக்கின்ற மிக முக்கியமான எங்களுடைய சந்ததியினர், அதாவது இளைய சந்ததியினர், இளைய தலைமுறையினர், எங்களுடைய தமிழ் தேசியத்தின் வரலாறு தெரியாமல், எங்கள் மண்ணின் வழி தெரியாமல் நிறைய பேர் தென்பகுதி அரசியல் வியாபாரிகளினாலே விலைபேசப்பட்டு அவர்களுடைய வலையிலே சிக்குண்டு இன்று 2-3 பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை எடுத்திருந்தாலும் எங்கள் மக்களுக்கு எந்தவித நன்மைகளையும் செய்ய முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையிலே இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய நிலையை உணர்ந்து எங்கள் தமிழ் தேசிய கட்சிகளுடன் ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வர வேண்டும். அவர்களுக்கு அரசியல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய தாங்கள் விரும்பிய எத்தனையோ தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கின்றது. தாங்கள் விரும்பிய ஒரு தமிழ் தேசிய கட்சிகளுடன் பயணித்து எங்களுடைய தமிழ் தேசிய மக்களினுடைய விருப்புக்கேற்ற மாதிரி செயற்பட வேண்டும். அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ என்பிபி கட்சிக்கு விலை போய்விட்டார்கள். தென்பகுதி கட்சிகளினாலே வியாபாரிகளினாலே
விலைக்கு வாங்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் தங்களுடைய நிலைமையை உணர்ந்து எங்களுடன் இணைந்து தொடர்ந்து பயணிக்க வர வேண்டும் என்று கேட்பதோடு, இந்த முறை தேர்தலிலே, உள்ளாட்சி சபை தேர்தலிலே சகல மக்களும், தமிழ் பேசுகின்ற சகல தமிழ் தேசிய மக்களும் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து சங்கிலே நிற்கின்ற அனைத்து நகரசபை பிரதேச சபை உறுப்பினர்களையும் வெற்றி பெற வைத்து எங்களுடைய, அதாவது நமதூர் நமக்கே என்ற கொள்கையை நிலைநிறுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டும். நமதூர் நமக்கே ஆக சங்கே முழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.